Slate today, Slate tomorrow. Next phase. Next is now. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அபிநய் அவரோட இஷ்யூவாக இருக்கட்டும், நம்ம வருத்தப்படுறோன்னா அந்த வருத்தத்தை நம்ம தெரிவிப்போம்ல. இதை நம்ம நிறைய இடங்கள்ல ஏன் சொல்லணும்? குடியை மட்டும்தான் நீ சார்ந்திருந்தேன்றதும் இருக்கும்ல, அதையும் பார்க்கல. அது மக்களுடைய கருத்து வேணா சரியா இருக்கலாம், இந்த நேரம் நீங்க போடுறதுக்கு இது சரியான நேரமான்னு இருக்கலாம். அப்படி அது கான்ட்ரவர்சியாக மாறுறப்போ சில இடங்களில் நம்ம ஓகே நம்ம பண்ணது வேற மாதிரி போயிட்டு இருக்கு, நம்ம அதை மாற்றிக்கலாமாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். உங்களுக்கு அது அந்த மாதிரி தோணலையா? எனக்கு தோணவே இல்லை. அபிக்கும் எனக்கும் ஒரு சின்ன நினைவுகள் இருக்கு, அந்த நினைவுகளை தான் நான் பகிர்ந்துக்கிட்டேன். எனக்கு என் ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னா என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லாம என்னுடைய ரகசியங்கள் என்கிட்ட இருக்குல்ல, நான் ஓப்பனா சொல்றேன், ஒரு சில ரகசியங்கள் என்கிட்ட இருக்கு. அவங்க லாஸ்ட்டாக 2 வருஷம் இருந்தேன்றாங்க, லாஸ்ட் 3 மாதம் இல்லைன்றாங்க, அது அவங்களுடைய விருப்பம். என்கிட்ட பேசும்போது அவங்க பேசினது ஒன்று, ஆனால் நான் எடுத்த உடனேயே அவங்க பேசின விஷயம் வேற. எண்டில் ஏங்க அபியை பற்றி எனக்கு மற்றபடி எதுவும் தெரியாதுங்க, என்கிட்ட பேசினது வேற. அதை நீங்கள் வச்சு என்ன பண்ண போறீங்க? என்னுடைய நண்பர் ஆக்சுவலாக எனக்கும் 7-8 இயர்ஸா, அவருக்கும் ஃப்ரெண்டா, எனக்கு வந்து த்ரெட்னிங் மெசேஜ் அனுப்பிச்சாரு. என்னுடைய பதிவு வைரல் ஆகுது, இந்த பொண்ணு ட்ரெண்ட் ஆயிடக்கூடாது, நம்ம கிட்ட போட்டோ இருக்கு, இதை வச்சு ப்ரொமோஷன் பண்ணலான்னு வந்திருக்காங்களா? அப்பெல்லாம் எங்க அப்பா கை காலெல்லாம் அடிச்சு விட்டுருவாரு, உடச்சு விட்டுருவாரு. சம்பந்தமே இருக்காது, என்ன எல்லாமே குடி குடி குடி. கூட பிறந்த அண்ணனை கூட கனெக்ட் பண்ணி பேசுவார். அப்பா அவர் பெத்த புள்ளதான் அண்ணன். தண்ணி அடிப்பாரு, தெருவில் விழுந்து கிடப்பாரு, அவரை தூக்கிட்டு வந்து வீட்டில் போடுறதா எனக்கும் அக்காவுக்கும் எவ்ரிடே வேலையா இருக்கும். அதோட தாக்கம் இன்னுமே அந்த பெயின் இருக்கு. 10 வருஷமா ஒரு பொண்ணை அவர் பார்த்த பார்வை, அந்த சமுதாயம் சொன்னது சொல்ல போனா தே அப்படின்ற வார்த்தை தான். நான் ஓப்பனா சொல்றேன், சினிமாவுக்கு போனா அவ இப்படித்தான். ஐபிசி மங்கை நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து வி ஹேவ் ஸ்ரீ அஸ்வினி வித் அஸ். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் இன் இண்டஸ்ட்ரி, ஃபில்ம் இண்டஸ்ட்ரியை தாண்டி நீங்கள் வந்துட்டு நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய விஷயங்களை நீங்களே உங்களை இன்வால்வ் பண்ணி ஒரு கருத்துக்கள் தெரிவிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. பேசிக்கலி இந்த சோஷியல் ஆக்டிவிட்டின்னு வரப்போ நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க? கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் எப்போவுமே. ஒரு சிலர் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனால, உதாரணத்துக்கு கடன் பிரச்சனை இருக்கும், பண்ணலான்ற தாட்டில் இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ஃபேமிலி நாங்கள் சேவ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பர்சனலாக தான், இதை நம்ம பொது வழியில் சொல்லணுன்றது இல்லை. ஆக்சிடெண்ட் கேர் அதிகமாக பண்ணுவேன் எப்போவுமே. என்னுடைய கார்லேயா இருக்கட்டும், பைக்லேயா இருக்கட்டும், எப்போவுமே ஃபஸ்ட் எய்ட் கிட் இருக்கும், அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது நமக்கு யூஸ் ஆகுதுன்றதை தாண்டி விபத்துகள் நேரிடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கலாம், ஆனால் அது இயற்கை இல்லையா, தடுக்க முடியாது. ஏதோ ஒரு இடத்துல நமக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு அது யூஸ் ஆகும்னு வச்சுருப்போம். அந்த மாதிரி ஆக்சிடெண்ட் கேர் நிறைய பண்ணியிருக்கோம். ஒரு சில குழந்தைங்கள படிக்க வச்சுருக்கேன் இங்கே குருநானக் காலேஜில், வேளச்சேரி. அதுக்கு சாரும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, காலேஜோட மஜித் சிங் சார், அவங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக போயிட்டுருக்கு. ஏன்னா எனக்கு அந்த கேள்வி இருந்துச்சு. ஏன்னா இத்தனை விஷயங்கள் பண்ணுறப்போ நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதுதான் வந்து இந்த சோஷியல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், சோஷியலாக நம்ம வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறக்கா இருக்கட்டும். என்னோடய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா, நான் பிறந்ததுலேருந்தே நான் பார்த்த அப்பா, எனக்கு நினைவுகள் தெரிஞ்சதுலேருந்தே நான் பார்த்த அப்பா வந்து வேலைக்கு போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, பட் நல்ல ட்ரிங்க்கு தான். எங்களுக்கு பாசம் கிடைக்க வேண்டிய டைமில் கிடைக்கல. ஈவன் தான் நான் ஒரு விஷயம் சொல்லணுன்னா, அப்போ வந்து எங்கள் சித்தப்பா வீட்டில் தான் டிவி இருக்கும். ஊரில் அவர் ரொம்ப வசதியாக இருந்தார், அவர் வீட்டில் மட்டும்தான் டிவி இருக்கும். அந்த ஒலியும் போடுவாங்கல்ல, வீட்டுக்கு தெரியாமல் போவோம் பார்க்குறதுக்கு. அப்போ எங்கள் சித்தி பெரியம்மா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கதவு ஓப்பன் பண்ணுவோம்ல, அந்த கதவுக்கு பின்னாடி தான் எங்களை உட்கார வைப்பாங்க. ஏன்னா கதவு திறந்தால் எங்கள் அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக. ஸோ அப்படி இருந்தாலுமே எங்கள் அப்பா வந்து அடிக்கிறது பார்த்திங்கன்னா பச்சை மட்டை தான் எடுத்துகிட்டு வருவார், ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி துரத்தி அடி விழுகுங்க. நீங்கள் இப்போ ஸ்கூலில் டீச்சர்ஸ் அடித்தாலே தப்புன்னு சொல்கிறாங்க, அப்போல்லாம் எங்கள் அப்பா கை காலெல்லாம் அடிச்சு விட்ருவார், உடச்சி விட்ருவார். சம்மந்தமே இருக்காது, ஏன்னா எல்லாமே குடி. அந்த குடிச்சு அந்த அட்மாஸ்பியரை வளர்ந்து அவ்வளோ பேட் வேர்ட்ஸ் பேசி, கூட பிறந்த அண்ணனை கூட கனெக்ட் பண்ணி பேசுவார். அப்பா அவர் பெத்த புள்ள தான் அண்ணன், நானும் அவர் பெத்த புள்ள தான், கனெக்ட் பண்ணி பேசுவார் எங்கள் அப்பா. இப்போ எல்லாம் தாண்டி வந்துட்டோன்னு வைங்களேன், இப்போ கடந்து வந்த பாதைகளை சொல்லி நம்ம அவங்கள அசிங்கப்படுத்துறதுக்கோ உதாசீனப்படுத்துறதுக்கோ இல்லை. ஸோ அந்த மாதிரி பாஸ்ட்லேருந்து வரும்போது என்னென்னா, நமக்கு இன்னொரு அன்பு தேவைப்பட்டுச்சு. யாரடா நம்மக்கிட்ட பாசமாக பேசுவா, நானாக இருக்கட்டும், எங்கள் அக்காவாக இருக்கட்டும். ஏன்னா
ஒரு ஒரு வயசுக்கு வந்தால் ஒரு பொண்ணுங்களுக்கு அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல, படிக்கிறது, காலேஜ் போகிறது, அப்புறம் ஒரு கல்யாணம், ஒரு 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 ஸ்டேட்டஸ், நம்மளை யாரும் அசிங்கமாக பேசக்கூடாது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் எங்கள் அப்பா எப்படி இருக்குன்னா, நாங்கள் வயசுக்கு வந்ததுலேயும் சரி வரதுக்கு முன்னாடியிலையும் சரி தண்ணி அடிப்பார், தெருவில் விழுந்து கிடப்பார், அவரை தூக்கிட்டு வந்து வீட்டில் போடுறது தான் எனக்கும் அக்காவுக்கும் எவ்ரிடே வேலையாக இருக்கும். இதில் எங்கள் பெரிய அண்ணாவும் ரொம்ப ட்ரிங்க்ஸில் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க ஒரு காலங்களில். இப்போ தண்ணி அடி விட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதோட தாக்கம் இன்னுமே அந்த பெயின் இருக்குது, இன்னுமே மனசில் இருக்குது. இப்போ சைல்ட்ஹுட் ட்ராமாங்கிறது நிறைய இருக்கு. அது வந்து நிறைய பேர் சொல்றாங்க அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அபியூஸ் இதெல்லாம் தான் பெயின் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதை விட இது ரொம்ப கொடுமையான விஷயம்ன்றது யாருக்குமே தெரியல. இந்த ஒரு பதிவு வந்து ரொம்ப நிறைய பேரால் பேசப்பட்டுச்சு. அது நீங்களும் நிறைய ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கீங்க. இப்போ அபிநய் அவரோட இஷ்யூவாக இருக்கட்டும், அந்த ஒரு பதிவு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுறது இது பப்ளிசிட்டிக்காகவான்னு. கண்டிப்பாக இல்லைங்க. ஒருத்தவங்களுடைய இழப்பில் பப்ளிசிட்டி தேடணுன்றதே இல்லை. எனக்கு பப்ளிசிட்டி வேணும்னா எவ்வளோ பேர் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர்னு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு அந்த மாதிரியும் தேவையில்லை, இந்த மாதிரியும் தேவையில்லை. நான் வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணுன்னு வந்திருக்கேன். நான் ஒரு படம் பண்ணுவேன். அந்த படத்தை பண்ணிவிட்டு நான் ஸ்டேஜில் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கான ப்ரொமோஷன் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அது ஒரு கிரிஞ்சு கண்டென்ட் தான். எந்த ஒருத்தவங்களுடைய நான் என்ன நினைப்பேன், நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சிரிப்பு ஒருத்தங்களை அள வச்சிடக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப யோசிப்பேன். மற்றவங்களுடைய அழுகை என்னால் இருக்கக்கூடாதுன்றதையும் நான் ரொம்ப கான்சியஸாக இருப்பேன். அதனால் எனக்கு இதில் ப்ரமோஷன் தேவையே இல்லை. அது ஒவ்வொருத்தங்க சொன்னால் அவங்க கருத்தை நான் ஆமோதிக்கிறேன்னு சொல்லலை, அது அவங்களுடைய கருத்து, அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதில் வந்து பப்ளிசிட்டி தேவையில்லை, இது என்னுடைய கருத்து, அவ்வளோதான். கருத்துன்னு வைக்கிறப்ப வந்து இப்போ சோஷியல் இஷ்யூவாக இருக்குது, அதில் ஒரு கருத்து வைக்கிறோங்கிறத நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அதை வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஒருத்தரோட இறப்புக்கு அப்புறம் நம்ம ஒரு போஸ்ட் போடுறோம், அந்த போஸ்ட்டு கீழே இருக்கிற கேப்ஷன்ஸ் வந்து டாக் ஆஃப் த டவுனாக மாறுது, இல்லைன்னா அதை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்கன்னா அந்த கேப்ஷனில் தான் வந்து ஸ்டிக் ஆன் ஆயிருக்காங்கல்ல. அந்த கேப்ஷனில் வந்து அவங்க காதலிச்சதாவோ இல்லை அவங்க உங்ககிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணி நீங்கள் அதை நிராகரித்ததா, இந்த மாதிரியான ஒரு கேப்ஷன் தான் இருக்குது. நம்ம வருத்தப்படுறோன்னா அந்த வருத்தத்தை நம்ம தெரிவிப்போம்ல, இதை நம்ம நிறைய இடங்கள்ல ஏன் சொல்லணும்னு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுவாங்களா, அதுக்கு உங்கள் பதில் என்னவா இருக்கும்? அதுலேயும் தான் இருக்குல்ல, குடியை மட்டும்தான் நீ சார்ந்திருந்தேன்றதும் இருக்கும்ல, அதையும் பார்க்கல. அந்த ஃபீல் தான், வேற எதுவுமே இல்லை. அது அந்த குடி கூட வந்து எந்த விதத்தில் போகும்னா, அந்த மனுஷன் இறந்துட்டாரு, அவர் இப்போ இல்லை, அவரை ஏன் நம்ம வந்து டார்னிஷ் பண்ணணும், அவரை பற்றி ஏன் நம்ம இப்படி பேசணுங்கிற ஒரு விஷயம். ஆனால் அது ஒரு பதிவாக நம்ம போடுறப்ப அந்த பர்சனை வந்துட்டு நம்ம நெகட்டிவாக காட்டுற மாதிரி ஒரு போர்ட்ரேயல் இருக்கும். நம்ம என்ன விதத்தில் போர்ட்ரே பண்ணுறோங்கிறத தாண்டி அது எப்படி போய் சேருதுங்கிறது ஒன்று இருக்குல்ல. அது மக்களுடைய கருத்து வேணா சரியாக இருக்கலாம், இந்த நேரம் நீங்கள் போடுறதுக்கு இது சரியான நேரமான்னு இருக்கலாம். பட் அபியும் நானும் என்ன பேசிக்கிட்டோன்றது அந்த இயரில் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும்ல. ஸோ இது நான் இங்கே பதிவு பண்ணுன்றது கிடையாது. இப்போ சிம்பிளாக சொல்லணுன்னா எமோஷன் ஒவ்வொருத்தங்களுக்கு மாறுபடும். இப்போ என் வீட்டில் என் அம்மா இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அழாமல் இருக்கலாம். ஆனால் நான் அந்த சபையில் அழாமல் இருக்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அம்மாவுடைய இறுதி காரியத்தை நான் கரெக்டாக பண்ணி முடிக்கணும். முடிச்சதுக்கப்புறம் நான் ரூம் போட்டு கூட அழுவேன். நான் ரூமில் அழும்போது ஒருத்தங்க பின்னாடி நின்று பார்த்துட்டு ஏன் இப்படி அழுகிற அப்படின்னா, என்னுடைய எமோஷனை நான் அங்கே காமிச்சிக்க முடியல. நான் காமிச்சிக்கிட்டேன்னா நான் கோழை ஆயிடுறேன்றது இல்லை, என்னுடைய அம்மாவுடைய காரியம் நடக்காதுன்றது. எனக்கு அப்போ எமோஷன் இருந்துச்சு, இல்லை அது ரெண்டாவது. பட் அன்னைக்கு எனக்கு ஒரு செகண்ட் ஒரு ஸ்பார்க் ஃபீல் ஆச்சு, அதனால நான் பதிவு பண்ணேன், அவ்வளோதான். இது மற்றவங்களை நோகடிக்கணும்னு அபியை நோகடிக்கணும்னு இல்லை. என் பாஸ்டில் எனக்கு ஒரு வலி இருந்துச்சு, அந்த வலியால் இப்போ மறுபடியும் ஒரு வலி வந்துடுச்சே அப்படின்ற ஒரு ஆதங்கம். இந்த வலி இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கக்கூடாது. இதை பார்த்து அட்லீஸ்ட் ஒருத்தங்களாவது குடிக்கான ஒரு விஷயமா இருக்க வேணாம், ஒரு அவேர்னஸ். என்ன எனக்கு இன்னைக்கு வந்து ஏஜ் ஆயிடுச்சு, ஒரு 32 ஆகுது அப்படின்னா, ஒரு 2 வயசுல ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டு இருக்கும்ல, இன்னைக்கும் அவங்க அப்பா குடிச்சிக்கிட்டு இருப்பாரு, அடிச்சுக்கிட்டு இருப்பாரு, அந்த குழந்தை என் ஸ்டேஜுக்கு வரும்போது இந்த ஸ்ட்ராங்னஸோட இருக்குமான்னு தெரியாதுல்ல. ஸோ அதுக்கான ஒரு மோட்டிவேஷன் பதிவாக தான் போட்டேன். இப்போ நம்ம மோட்டிவேஷன் போடுறோம், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மோட்டிவேஷன் பதிவுகள் நிறைய இடங்கள்ல இருக்கும். அதை நம்ம வந்து ஒரு வீடியோவாவோ கூட போடலாம், நிறைய விஷயங்களை போடலாம். ஒரு தனி மனிதனை சார்ந்து போடுறப்ப தான் அது வந்து கேள்விக்குறிக்க வருது, இல்லைன்னா அதில் தான் வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக மாறுதில்ல. அப்படி அது கான்ட்ரவர்சியாக மாறுறப்போ சில இடங்களில் நம்ம ஓகே நம்ம பண்ணது வேற மாதிரி போயிட்டு இருக்கு, நம்ம அதை மாற்றிக்கலாமாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். உங்களுக்கு அது அந்த மாதிரி தோணலையா? எனக்கு தோணவே இல்லை. அதான் சொன்னேன், அபிக்கும் எனக்கும் ஒரு சின்ன நினைவுகள் இருக்கு, அந்த நினைவுகளை தான் நான் பகிர்ந்துக்கிட்டேன். இது மற்றவங்களை காயப்படுத்தினாலோ இல்லை வேற யாருக்காவது அது கஷ்டமா இருந்துச்சுனாலோ அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. கருத்துகளும் சரி பொதுவெளியெல்லாம் ஒவ்வொருத்தங்களை சார்ந்தது. இப்போ நீங்க என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்களோ அதுதான் நான்.
இப்போது எனக்கு வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. வெரைட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்னால் நான் இன்னைக்கு அக்கான்னு கூப்பிடுற டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மாதிரி அண்ணான்னு கூப்பிடுற திருநம்பி நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க. என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டே அவள் இன்னைக்கு ஒரு திருநம்பியாக மாறியிருக்கா. அதுக்காக நான் வந்து மற்றவங்க அவங்கள வந்து இந்த மாதிரி பார்க்குறாங்க நான் பார்க்கக்கூடாதுன்னு அவங்களையெல்லாம் அங்கீகரிக்கணும்ல. அவங்களுக்கும் நம்ம ஒரு அரவணைப்பு ஆதரவாக இருக்கணும்ல. அதை தானே நம்ம எதிர்பார்ப்போம். கருத்துக்கள், அந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஏற்றுக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு கருத்து சொல்லணுமா, இல்லை என்ன கழுவி ஊற்றணுமா, ஊற்றிட்டு போங்க, தப்பு இல்லை. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதில் நான் தலையிட மாட்டேன். எஸ், அதே மாதிரி ஒரு எதிர்ப்புமே வந்துருந்துச்சு. ஒருத்தங்க வந்து அவங்க அபிநய் கூட பழகினவங்களே வந்துட்டு ஒரு இன்டர்வியூவும் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் எங்கே கொடுத்துருந்தீங்களோ அதே இடங்களில் கொடுத்துருந்தாங்க. அவங்க ஒரு ஆடியோவும் கொடுத்துருந்தாங்க. அது முழுசாவுமே இல்லை, அது ஃபியூ செகண்ட்ஸ் ஆடியோ தான். அவங்களுக்கும் அது ஒரு எதிர்ப்பு இருக்குது. அவங்க சைட்லேருந்து நிறைய ப்ரூஃப்ஸாக கொண்டு வந்து ப்ரூஃப் இருக்கான்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் ஜென்ரலாக சொல்கிறேன், இதை நான் நினைக்கிறது இல்லை. என்னுடைய விஷயமும் ஆடியன்ஸ்க்கு ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கிறாங்க. பொதுவாக காதல்களில் சொல்கிறேன், எவிடன்ஸ் வச்சுட்டு தான் காதலிக்கணும்னா இன்றைக்கி எந்த காதலுமே இருக்க முடியாது. எவிடன்ஸ் வச்சுட்டு அதை ஒரு ஸ்டன் பண்ணி ஃபைட் பண்ணி அப்படியும் இருப்பாங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இப்போ நம்ம ஒருத்தங்க கிட்ட பழகுறோம் அப்படின்னா, இப்போ நானே சொல்கிறேங்க, இப்போது எனக்கு என் ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லாமல் என்னுடைய ரகசியங்கள் என்கிட்ட இருக்குல்ல. நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு சில ரகசியங்கள் என்கிட்ட இருக்குது. அதை நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல முடியாது. அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் கிட்டேயும் ரகசியங்கள் இருக்கும், அது அவராலையும் என்கிட்ட சொல்ல முடியாது. இப்படி இதெல்லாம் நம்ம ஆராய போனோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை வந்து ஸ்மூத்தாகவே இருக்காது. எல்லாருக்குள்ளேயும் இந்த ஒரு பாட்டு வரும்ல, பெண் மனசு ஆழம் என்று ஆம்பளைக்கு தெரியுமா, சம்திங் ஏதோ வரும், எனக்கு மறந்துடுச்சு. அது யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி தான் ஆண்கள் மனசுமே. இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம உள்ளே போய் நோண்ட முடியாது. இன்னொருத்தங்க வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்க லாஸ்ட்டாக 2 வருஷம் இருந்தேன்றாங்க, லாஸ்ட்டு 3 மாதம் இல்லைன்றாங்க, அது அவங்களுடைய விருப்பம். என்கிட்ட பேசும்போது அவங்க பேசுனது ஒன்று, ஆனால் நான் எடுத்த உடனே அவங்க பேசின விஷயம் வேறு. எண்டில் அவங்க என்ன ரொம்ப கொஞ்சம் இதாக பேசணுன்னு நான் சொன்னேன், ஏங்க நான் சொன்னது இதுதான், ஏங்க அபியை பற்றி எனக்கு மற்றபடி எதுவும் தெரியாதுங்க, என்கிட்ட பேசுனது வேறு, அதை நீங்கள் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? இதுதான். நான் 26 நிமிஷம் பேசியிருக்கேன். 26 நிமிஷம்னா நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். அந்த 26 நிமிஷம் ஆடியோவை அவங்க எந்த சேனலில் கொடுத்து பகிர்ந்து பண்ணாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கம்ப்ளீட்டாக 26 நிமிஷத்தையும் கொடுங்க. அந்த ஆடியோவையும் அதை கொடுக்குற அந்த சோ எக்ஸ் அவங்களையும் வந்து நான் வரவேற்கிறேன். அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குறேன். உங்களுக்கு தேவையானதை கட் பண்ணி எவிடன்ஸ் வச்சுக்கிட்டு தான் இங்கே வந்து லவ் பண்ணணும், எவிடன்ஸ் வச்சுக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், எவிடன்ஸ் வச்சுக்கிட்டு தான் அம்மா பொண்ணு ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னா இல்லை. எங்கள் அப்பா கூட எனக்கு மோஸ்ட்லி நிறைய ஃபோட்டோஸ் இருக்காதுங்க. இப்போ தான் என் மெமரி. எங்கள் அம்மா ஃபோட்டோவே எனக்கு இல்லைங்க. எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ ரொம்ப, நான் சைல்ட்ஹுட்டில் இருக்கும்போது எங்கள் பெரியண்ணா கல்யாணம், சேகரண்ணா கல்யாணத்தில் ஒரு சின்ன ஃபோட்டோ ஹெட்டு மட்டும் இருக்கும். அதை நான் எடுத்து இன்றைக்கி ரீக்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் அம்மா என்ன படிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. நான் அதை தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. உங்களுக்கு புரியுதா? எனக்கு இப்போ நீங்கள் என்கிட்ட கொஸ்டின் கேட்குறீங்களா, நீங்கள் இப்போ இருக்கிற இந்த நிமிடம் போதும், அந்த நிமிடமே எனக்கு சந்தோஷமான நிமிடம். உங்களுடைய பாஸ்ட், உங்களுடைய ப்ரெசன்ட் எனக்கு தேவையில்லை. ஈவன் தோ எனக்கு ஒரு தோழி ப்ராஸ்டியூட்டாகவே இருந்தாலும் நான் ஓப்பனாக சொல்கிறேன், அவளுடைய லைஃப்காக அவள் என்ன வேணாலும் போராடலாம், கஷ்டப்படலாம், அவளுக்கு முடிஞ்சால் என்னால் ஹெல்ப் பண்ணி நான் கொண்டு வரலாம். பட் என்னால் முடியாதுன்ற பட்சத்தில் நான் என்ன பண்ண முடியும்? இந்த உலகத்தில் ஈஸியாக கேஷுவலாக எல்லாருக்கும் இலவசமாக கிடைக்கிற ஒரு விஷயம் அட்வைஸ். ஆனால் அந்த அட்வைஸ் பண்ணுறவங்க, அட்வைஸ் கேட்குறவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்கன்னு தெரியாதுல்ல. இப்போ எனக்கு நிறைய நண்பர்கள், நான் ரொம்ப அச்சீவ் பண்ணல சிஸ்டர், நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஆனால் எனக்கும் கஷ்டம் இருக்கும். ஆனால் சினிமா சர்க்கிளில் நிறைய இயக்குனர்கள், நிறைய உதவி இயக்குனர்கள், நிறைய மேனேஜர்ஸ் எனக்கு கால் பண்ணுவாங்க, சிஸ்டர் ஒரு 2000 ரூபா இருக்கா, 3000 ரூபா இருக்கான்னு. நிறைய பேருக்கு கொடுத்து நான் ஏமாந்துருக்கிறேன். நிறைய பேருக்கு என்னென்னா, ஐயோ சாப்பாட்டுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்களே. அது லேடிஸும் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி நான் வெளியே சொல்கிறேன். எனக்கு அவங்கள முன்ன பின்ன தெரிஞ்சிருக்கா, திடீர்னு கால் பண்ணுவாங்க, சரி சார் நீங்கள் எனக்கு ஜிபே நம்பர் அனுப்புங்க நான் போடுறேன். என்கிட்ட இருந்து நான் போடுறதில்ல. நான் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டேன்ல. கோயம்பேட்டில் நான் இருக்கும்போது எனக்கு சன் டிவிலேருந்து கால் பண்ணாங்க, அழகு சீரியலில் கம்மிட் ஆயிருக்கீங்க வாங்கன்னு. அன்னைக்கு நான் கஷ்டப்பட்டேன் சாப்பாட்டுக்கு. இது வந்து சொல்கிறதுக்காக இல்லை, அந்த எமோஷனுக்காக சொல்கிறேன். அன்னைக்கு எனக்கு சன் டிவி கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பாவே என்கிட்ட பேசினார். 10 வருஷமாக ஒரு பொண்ணை அவர் பார்த்த பார்வை, அந்த சமுதாயம் சொன்னது, சொல்லப்போனால் தே அப்படின்ற வார்த்தை தான். நான் ஓப்பனாக சொல்கிறேன். சினிமாவுக்கு போனால் அவள் இப்படித்தான், புரியுதா? இந்த கேல்குலேஷன் எங்கள் அப்பாவே நான் சென்னை வந்து 10 வருஷம் கழிச்சு என்கிட்ட பேசியிருக்கிறாரு. இந்த வழி வேற யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். என்னுடைய ஸ்வீட் மெமரிஸாக இருக்கட்டும், என்னுடைய பேட் மெமரிஸாக இருக்கட்டும், என்னுடைய பாஸ்டாக இருக்கட்டும், அது எனக்கானது, என்னுடைய தனிப்பட்டது, என்னுடைய சுயம் சார்ந்தது. அதில் யாரும் வர வேணாம், நான் பார்த்துக்கிறேன்.
உங்களுக்கு வரணும்னு தோணுச்சா கிளாரிட்டி கேளுங்க போங்க. ஒன்றும் இல்லை, முந்தானியத்து கூட எனக்கு அபி பற்றி வந்து என்னுடைய நண்பர் ஆக்சுவலாக எனக்கும் 7-8 இயர்ஸ் தான், அவருக்கும் ஃப்ரெண்டா எனக்கு வந்து த்ரெட்னிங் மெசேஜ் அனுப்பிச்சாரு. த்ரெட்டிங் ஒரு 1 hour கால் பண்ணி பேசுகிறாரு. என்ன அந்த கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஒரு கிரேட் அட்வொகேட் பேர் சொன்னாங்க, ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அவர் பேர் மறந்துட்டு அவர் பேர் சொல்கிறாங்க, ஒரு பர்டிகுலர் பர்சன் பேர் சொல்லி இவர் கேஸ் போட போகிறாருன்றாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்துக்குள்ளே நான் இப்போ பேச வந்ததுக்கு ரீசன் அவர் வேற ஒரு கேர்ளை சொல்கிறாரு, அபி ரிலேட்டடாக வேற ஒரு கேர்ளை சொல்கிறாரு. ஸோ அது என்னன்னா இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, எதை நோக்கி போக போகிறாங்க. இப்போது நான் வரல, இவ்வளோ நாள் அவங்க எங்கே இருந்தாங்க, நான் வந்ததுக்கப்புறம் ஒரு எக்ஸ் ஒரு ஒய் வந்திருக்காங்க, அவங்க அதுக்கு முன்னாடி வந்திருக்கலாமே, ஏன் வரல? என்னுடைய பதிவு வைரல் ஆகுது, இந்த பொண்ணு ட்ரெண்ட் ஆயிடக்கூடாது, நம்மக்கிட்ட ஃபோட்டோ இருக்கு, இதை வச்சு ப்ரொமோஷன் பண்ணலான்னு வந்திருக்காங்களா? நான் சொன்னேன், அவங்க கேட்டதுக்கு மனிதாபிமான அடிப்படை, அதுவும் ஒரு வித பப்ளிசிட்டி மாதிரி. சரி, அவங்க நான் பப்ளிசிட்டின்னு சொல்லலைங்க, அது அவங்களுடைய எமோஷனாக இருக்கட்டும், தப்பு இல்லை. என்கிட்ட பேசும்போதே எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, வேற நிறைய தரவுகள் அவங்க கேட்குறாங்க. ஐ மீன் அந்த சொல்ல போனால் எவிடன்ஸ் கேட்குறாங்க, நீங்கள் என்ன ப்ரூஃப் வச்சுருக்கீங்க, சேட் இருக்கு அது இருக்குன்னு கேட்குறாங்க. கேட்கும் பொழுதே நான் என்ன சொல்கிறேன், ப்ரூஃப் வச்சிருக்கிறதுக்கு நான் தான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், நீங்கள் அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன்னு சொல்கிறீங்கல்ல, என்ன ப்ரூஃப் அப்படின்னு இன்டர்வியூவில் கேட்டிருக்காங்க. நான் தான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன்னு சொல்லவே கிடையாது. அவர் நீட்டாக அம்மாவோட அப்ரோச் பண்ண, நான் நீட்டாக சொன்னேன், அவங்க தான் பாவம் ஒரு இறந்து போன ஒரு ஆன்மாவை காயப்படுத்துகிறாங்க. இப்போது அபிக்கும் எனக்குமான ஒரு உணர்வு முடிஞ்சு போச்சு, ரொம்ப பாஸ்ட். ப்ரெசென்ட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒய்ஃப்னு கூட சொல்லிக்கோங்க, அது உங்களுடைய பர்சனல் தனிப்பட்ட விருப்பம். நான் சொன்னேன்றதுக்காக 4 பேர் என்கிட்ட கேட்குறாங்க, அதனால நான் வரணும்னு மீடியாவுக்கு வந்தீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம், உங்கள் சுயம் சார்ந்தது, உங்களுடைய லைஃப். அதில் நான் இது உங்கள் கருத்துக்கு நான் மதிப்பளிக்கிறேன். அதை தான் நான் அந்த பேசும்போது அவங்கக்கிட்ட சொன்னேன். நான் இனி இன்டர்வியூ கொடுக்காம பார்த்துக்கிறேன், மற்ற சேனல்ஸில் இனி இன்டர்வியூ கொடுக்காம பார்த்துக்கிறேன். நான் டெலீட் பண்ண சொல்ல முடியாது, ஏன்னா நான் சொன்னேன்னா நான் தப்பாக போயிடுறேன்ல, அதையும் நான் வந்து பார்க்கணும்ல. நாளைக்கு நானும் மீடியாவில் இருக்கேன், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. பட் இன்றைக்கி தான் நீங்கள் பேசுகிறீங்க, நான் கூட உங்களுக்கு பேசலை, நீங்கள் என் நம்பரை வாங்கி பேசுகிறீங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும்னு. உங்கள் மனசில் தப்பு இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. உங்கள் பேர் சொல்லி உங்கள் சார்பில் யாரோ எதுக்கு எனக்கு வேணும்னா நான் அந்த த்ரெட்டிங் மெசேஜ் கூட நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், நீங்கள் சேனலில் போடுங்க. இது வந்து பப்ளிசிட்டிக்காகவோ ப்ரமோஷனுக்காகவோ சத்தியமாக நான் இங்கே வர கிடையாது, எனக்கு அது தேவையும் கிடையாது. ஒரு கிளாரிட்டி கேட்டாங்க, கலாட்டாவோட நிப்பாட்டிக்கலாம்னு நினச்ச ஒரு விஷயம், ஒரு 4 பெண்களை சம்மந்தப்பட்ட ஒரு பெண் வந்து சொல்லும் பொழுது இது தப்பாக இருக்கே, அப்புறம் மற்ற சேனல்ஸில் கேட்கும்போது ஓகே நான் சொல்கிறேன் பேசுகிறேன், முடிஞ்சு போச்சு. I think I had a great talk with you and thank you for joining. Thank you so much. Slate today, slate tomorrow. Next phase. Next is now. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.